இதை பற்றியெல்லாம் இந்த புக்கில் படிக்கும்போது எனக்கு பயங்கரமாக மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஏன் பெண்கள் அதிகமாக அழறாங்க, ஏன் ஆண்களுக்கு அதிகமாக கோவம் வருது, டீனேஜில் இருக்கிற பசங்களுக்கு ஏன் இந்த ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பியூபர்ட்டிக்கு அப்புறமா பெண்களுடைய பிரெயினில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அதையும் தாண்டி அம்மாவாகும்போது ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அ உமன் எனக்கு வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுதான் இந்த புக்குடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் we are going to talk only about the mother brain. அதாவது ஒரு பெண் அம்மாவா ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரெயின் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். ஸோ இட் இஸ் a very very important transition ஒரு பெண்ணோட லைஃப்பில். ஸோ இன்னைக்கு ப்ரெக்னென்ட் ஆன ஒரு ஃபீமேல் பிரெயின் என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு குட்டி குழந்தைய பார்க்குறீங்க, அதை எடுத்து தொடுறீங்க, கொஞ்சுறீங்க. அண்ட் தென் ஸ்லோலி உங்கள் பிரெயினுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயரிங்லாம் இருக்கு இல்லையா, அவன் வந்து ஒரு சிக்னல் கொடுப்பானா. இந்த ஃபெரோமோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து நம்மளோட பிரெயினில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து குழந்தையோட ஸ்மெல், குழந்தையோட தலையில் இருக்கும் தெரியுமா, அப்படி தடவி அப்படின்னு வந்து பார்த்தா அவன் தலையில் ஒரு ஸ்மெல் இருக்கும், அவனோ அவளோ. அந்த ஸ்மெல் வந்து ஒரு விமனோட பிரெயின்குள்ளே போகும்போது அந்த ஃபெரோமோன்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குமா, அவங்களுக்கு பேபி லஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுமா. அதாவது ஒரு குட்டி ஆசை டு பிகம் அ மதர். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெக்னென்சி அப்போது இல்லை இந்த வளகாப்பப்போலாம் பார்த்தோன்னா, கல்யாணம் ஆன பெண்கள் இருக்காங்க இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனாக கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபீலே வந்து இட் வில் மேக் தெம் வாண்ட் டு ஹாவ் அ பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நேச்சருடைய ஒரு ஸ்னீக் அட்டாக் தான். அது ஹலோ ஐ டோன்ட் நோ, உனக்கு வந்து வாழ்க்கையில் கரியரில் நீ என்ன பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஃபெரோமோன்ஸ் மூலமாக ஐ கேன் டூ சம்திங், ஐ கேன் மேக் யூ ஃபீல் டு வாண்ட் அ பேபி. இன் தேட் கேஸ் எனக்கான ஒரு கோல் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பீஷீஸாக உன்னை குழந்தை பெற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நான் எஃபர்ட் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீமேல் பிரெயினுமே இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேபி லஸ்ட் அப்படிங்கிறது குழந்தை பெற்றுக்காதவங்களுக்கு கூட இட் மைட் ஹேப்பன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் லெட்ஸே ஒரு அம்மாவோட வயிற்றில் இப்போ தான் வந்து லைட்டாக அந்த எக்கு வந்து ஃபர்டிலைஸ் ஆகி அவன் வந்து அவங்களுடைய யூட்ரஸில் போய் அந்த லைனிங்கில் ஒட்டுறான்னு வைங்க. அந்த மாதிரி ஒட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த பிளட் சப்ளை இதெல்லாம் வந்து ஒன்றாகுது. இப்போ தான் ஒரு அம்மாவுடைய பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து பிரம்மாண்டமான சேஞ்சஸ்லாம் நடக்குது. இது வரைக்கும் ஒரு ஃபீமேலோட பாடியில் நடந்திருக்காத அளவுக்கான ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த பர்டிகுலர் பீரியடில் நடக்குமா. இது வரைக்கும் அவங்க ஹார்மோனில் இருந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் அப்படி பீக் அடிக்கிற அளவுக்கு இஷ்டத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா. ஸோ அதனால் ஒரு விமனுடைய பிரெஸ்ட் அது ரொம்ப டெண்டராக ஆரம்பிக்குது. அண்ட் நிறைய ரெஸ்ட் தேவைப்படுது, நிறைய சாப்பிடணும் போல் இருக்குது. அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு செடேஷன் கொடுத்த மாதிரி வேலியம் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கா, அது வந்து செடேஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு. ஸோ அந்த ட்ரக்கை சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு மாதிரி அது மாதிரி ட்ரக்கிஷாக ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ்னால இந்த இனிஷியல் 3 to 4 monthஸில் திஸ் பர்டிகுலர் மதர் வில் ஸ்டார்ட் டு ஃபீல். அண்ட் திடீர்னு அவங்க வந்து சென்சிட்டிவ் டு ஸ்மெல் ஆகிடுவாங்க, சென்சிட்டிவ் டு டச் ஆகிடுவாங்க, சென்சிட்டிவ் டு தி என்வாயர்மெண்ட் ஆகிடுறாங்க, சைட்டு சவுண்டு எல்லாமே. ஸோ ஏன் இந்த சென்சிட்டிவிட்டி நடக்குது அப்படின்னா, தவறி கூட அந்த உள்ளே இருக்கிற ஃப்ரெஜைலான ஃபீட்டஸ்க்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சாப்பாடோ எந்த ஒரு விஷயமும் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால the brain gets into the hyper vigilant mode. ஸோ அந்த மோடில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வர அந்நியாயத்துக்கு இந்த பிளசண்டாலேருந்தும் ஃபீட்டஸ்லேருந்தும் எகிரிக்கிட்டே இருக்குமா. ஆனால் இது எதுவுமே அந்த அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் தராது, ராதா இட் மேக்ஸ் தி மதர் மோர் விஜிலண்ட் டுவர்ட்ஸ் தி என்வாயர்மெண்ட். ஸோ என்வாயர்மெண்ட்டில் என்ன சேஞ்ச் நடந்தாலும் பிரெயின் பார்த்துட்டு இருக்குமா. இந்த டயத்தில் அவங்களுக்கு எகிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எதுவுமே அவங்கள ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்காது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸாக இருக்குது, ஆனால் நம்ம இரிட்டேட் ஆகும்ல அந்த ஸ்ட்ரெஸ் அது இல்லை. அது இட் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் அ வெரி ப்ரொடக்டிவ் வே. அண்ட் இந்த இனிஷியல் ஃபியூ மந்த்ஸில் தான் வந்து நிறைய அந்த நாசியா அதெல்லாம் இருக்குது. பிகாஸ் இந்த பிரெயின் வந்து இட்ஸ் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஸ்மெல்லுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ஒரு சில ஸ்மெல்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாசியேட்டிங்காக இருக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஃபீமேல் பிரெயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு முக்கியமான வேலை. இதே பீரியடில் இவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறதுனால தான் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரோனும் ஹைக் ஆகுது, ஈஸ்ட்ரஜனும் ஹைக் ஆகுது. அது எந்த அளவுக்கு ஹைக் ஆகுது அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு எப்படி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குமா. பட் அவங்க சாதுவாக
உள்ள தம்மா தூண்டு ஒரு ஃபீட்டஸ் தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறமா 6 மந்த்ஸ்லேருந்து இந்த ப்ரெக்னென்சி முடிகிற வரைக்குமே ஒரு விமனோட பிரெயினுடைய அளவு இருக்குல்ல, சைஸு, அது வந்து ஷ்ரிங்க் ஆகுமா. ஸோ ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அதோட பர்பஸ் எல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் அதோடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே குழந்தை பக்கம் திருப்புறதுனால மற்ற ஏரியாஸ் ஆஃப் த பிரெயின் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எப்போ நார்மல் ஆகும் அப்படின்னா குழந்தை பிறந்து மறுபடியும் ஒரு 6 மாதம் ஆகுமா, மறுபடியும் இது நார்மல் சைஸ்க்கு வரதுக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு 6 மாதம் ஆகும். ஒரு ஃபீட்டஸ் ஃபுல்லாக நான் டெவலப் ஆகிட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து பேபியாக மாறதுக்கு முடிவு எடுத்துட்டு, அதாவது நான் வெளியில் வரதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த பீக் ஆகிட்டு இருந்தால ப்ரொஜெஸ்ட்ரோன் அவன் வந்து டிஷ்க் அப்படின்னு மேல் மாடியிலேருந்து குதிக்கிற அளவுக்கு கொலாப்ஸ் ஆவான். ஆனால் அந்த டயத்தில் ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகிறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், இது எல்லாத்தையுமே அவன் கொடுக்குறான். ஸோ இவன் கொடுக்குற அந்த சந்தோஷத்தில் தான் ஆக்சுவலி டெலிவரி நடக்கும்போது டோபமைன் அண்ட் ஆக்சிடோசின் ரிலீஸ்னால ஒரு பயங்கர ஒரு யுஃபோரிக் மூமெண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த நேரத்தில் பெயின் கில்லர்ஸ்லாம் கொடுக்கும்போது இட் ஆல்சோ கில்ஸ் தட் ஆக்சிடோசின், அந்த டோபமைன் ஹிட்லாம் பெருசாக ஆகாமல் தடுக்கிறதுனால ப்ராபப்ளி அந்த யுஃபோரியாவை ஃபீல் பண்ண முடியாமையும் போகலாம். இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆக்சிடோசின் டோபமைன் இதெல்லாம் வந்து பயங்கரமாக ரிலீஸ் ஆகும்போது அந்த அம்மா சென்சிட்டிவ் டு டச்சு, ஸ்மெல்லு, சைட்டு, சவுண்டு அப்படின்னு எல்லாத்துக்குமே பயங்கர சென்சிட்டிவ் ஆகுறாங்க. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே அவங்க அந்த இன்ஃபண்ட்டை பார்க்கும்போது அந்த குழந்தையோடைய டோ நெயில்ஸ்லேருந்து அவங்களுடைய ஸ்கின்னு, அந்த ஸ்மெல்லு, அந்த குழந்தை பால் குடிச்சிட்டு வாமிட் பண்ணல அந்த ஸ்மெல்லு, குழந்தையோட ஸ்வெட் ஸ்மெல்லு, குழந்தையோட இந்த சின்ன சின்ன சினுங்கல்கள், இது எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு மதரோட பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகிறதுக்காக. ஏன்னா அது ஒரு குட்டி சேஞ்ச் இருந்தால் கூட ஷீ மைட் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட் சம்திங்ஸ் ராங் வித் பேபி. ஏன்னா பேபினால் பேச முடியாது. ஸோ அந்த குழந்தையோட ஸ்மெல்லிலேருந்து டச்சிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு பயங்கர ஒரு டேட்டூ பண்ண மாதிரியான டீட்டெயில்டில் வந்து அவங்க பிரெயினில் போய் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ஹார்மோன்ஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ அப்போது எனிதிங் ஹேப்பன்ஸ் வித் த பேபி, த மாம் கேன் ஃபிகர் அவுட் என்னமோ சேஞ்ச் இருக்கே, இல்லையே இதோட வாமிட் இப்படி இருக்காதே, பொதுவாக வேறு மாதிரிலாம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஷிட் ஸ்மெல்லு, யூரின் ஸ்மெல்லு, எல்லா ஸ்மெல்லுமே அம்மாவோட பிரெயின்குள்ளே அவ்வளோ பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகுமா. அண்ட் இதை வந்து ஒரு பேபி லேம்ப் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேபி லேம்ப் பிறந்தோடனே அதோடைய அம்மா இருக்கு இல்லையா, அதோட அம்மாவுக்கு வந்து வித்தின் 5 minutes அந்த பேபி லேம்பை ஸ்மெல் பண்ண கொடுக்கணும். அப்போ அந்த லேம்பை வந்து அது ஸ்மெல் பண்ணி அதோட ஸ்மெல் என்ன, டச் என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணிடுச்சுன்னா தான் வேறு ஏதாவது குட்டி வந்து பால் குடிக்கும்போது இது விடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் மூக்கில் இது என்னோட குட்டி இல்லை அப்படின்னு. பட் ஒருவேளை அந்த 5 minutes தாண்டி போயிடுச்சு அப்படின்னா தன்னோட குட்டி வந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து ஏற்றுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த மில்க் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸும் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அம்மாவோட இந்த மூக்கு அக்யூரசி எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ரூம் ஃபுல் ஆஃப் பேபிஸ் இருந்தாலுமே அவங்களோட குழந்தையோடைய ஸ்மெல்ல அப் டு 90% அக்யூரசி வரைக்கும் ஒரு அம்மானால் ஸ்மெல் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மதர்ஹுட்டில் அம்மாவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்னு வச்சுப்போமே. பட் நிறைய நேரங்களில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்கூலில் நிறைய சண்டை வரும். லைக் அந்த அம்மா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கர ஃபியர் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்களை பாதர் பண்ணும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறந்த உடனேவே அம்மாவுடைய கம்ப்ளீட் அட்டென்ஷன் கோஸ் டு த பேபி. இன்ஃபேக்ட் ஒரு பிரெயின் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. ஒரு குழந்தைய பார்க்கும்போது, அவங்களோட குழந்தைய பார்க்கும்போது அவங்களுக்கு பிரெயினில் இந்த ஆக்சிடோசின், டோபமைன் ஹிட் ஆகிற அந்த ஒரு ரீஜன்லாம் இருக்கும் இல்லையா, அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. எப்படி அவங்க பார்ட்னருக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுதோ அதே அளவுக்கு ஈக்குவலி அவங்க குழந்தைக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ குழந்தையோட டச்சு, அவங்களுடைய அந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இதெல்லாம் நிறைய கிடைக்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி பார்ட்னரோடைய அந்த கான்டாக்ட் இல்லாததோ இல்லை அந்த ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லாததோ ரொம்ப ரொம்ப நார்மல் ஆகிடுது அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த நேரத்தில் தான் தன்னோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது போதுமான அளவா, ஏன்னா அவங்களால இப்போ ஒர்க் போக முடியாது, அவங்க வந்து குழந்தைய தான் பார்த்துக்கணும். அண்ட் இப்போ அவங்க குழந்தையோட ஃபியூச்சர் மேலே ஷீ இஸ் ஈவன் மோர் இன்வெஸ்டட் டு. ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் த டைம் வென் ஷீ ஸ்டார்ட்ஸ் கொஸ்டினிங் வெதர் அவங்களுடைய பார்ட்னர் கேன் ஃபுல்ஃபில் த சேஃப்டி ஆஃப் த பேபி, த ஃபியூச்சர் ஆஃப் த பேபி. இதை பற்றிலாம் அதிகமாக யோசிச்சு அந்த மேரிட்டல் ஃபைட்ஸ் இந்த டயத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஷீ நீட்ஸ் அ செக்யூர் என்வாயர்மெண்ட். த மோர் செக்யூர் த என்வாயர்மெண்ட் இஸ், த மாமி இஸ் ஹாப்பி, அதே அளவுக்கு குழந்தையும் ஹாப்பி. ஆனால் இவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மதராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட், இஃப் யூ வாண்ட் டு பி அ குட் மதர், மேக் ஷுர் அவங்களுக்கு ப்ரெடிக்டபிள் என்வாயர்மெண்ட் இருக்குதான்னு பாருங்கள். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ், இட்ஸ் அபவுட் த frequency of the resources.
இப்போ வந்து உங்களால் வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னா அது பரவாயில்ல. பட் இவ்வளவு தான் கொடுக்க முடியுங்கிறது ப்ரெடிக்டபிளாக ஒவ்வொரு வாரமும் கொடுக்க முடியுமா? அது ஒவ்வொரு நாளும் இருக்குமா? அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ரிச் ஆர் புவர். ஆனால் நீங்கள் என்னெல்லாம் உங்கள் குழந்தைக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சஸ்டைனபிளாக, ஃப்ரீக்வெண்ட்டாக, ப்ரெடிக்டபிளாக பண்ண முடியுமா? அந்த ப்ரெடிக்டபிள் என்வாயர்மெண்ட் கிவ்ஸ் போத் தி மதர் அண்ட் த சைல்டு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங். ஸ்ட்ரெஸ்டு மதர்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னா தே ஆக்சுவலி பே வே டு டிப்ரெஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மதர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதே ஒரு சில விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க விச் ஐ ரியலி லவ்ட். அதை நான் வந்து ஒரு இதாகவே படிக்கணும்னு நினச்சேன் ராதர் தென் ஜஸ்ட் டெல்லிங் அது என்னென்னு. ப்ரைமேட்ஸ் இன் த வைல்ட் ஆர் வெரி ரேர்லி ஃபுல் டைம் மதர்ஸ். அதாவது ஃபுல் டைம் மதரிங் அப்படிங்கிறது ப்ரைமேட்ஸ்லேயே வெரி ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நல்ல மதராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 24 hours உங்கள் குழந்தையோட தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. விச் இஸ் இப்போ ஈவன் மோர் அட்வொகேட்டட். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு வராங்க அப்படிங்கும்போது த ஈஸியஸ்ட் வே டு மேக் தெம் ஃபீல் கில்ட்டி எப்போ அப்படின்னா குழந்தைய விட்டுட்டே வரீங்க, இந்த வயசில் குழந்தைக்கு தேவைப்படல, நீங்கள் குழந்தையோட இருந்தாகணுமே, சம்பாதிக்கிறது அப்படி கூட சம்பாதிச்சிக்கலாம், குழந்தை வளர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு எனிபடி கேன் மேக் அ உமன் ஃபீல் கில்ட்டி. ஆனால் ப்ரைமேட்ஸ் இன் த வைல்ட் ஆர் வெரி ரேர்லி ஃபுல் டைம் மதர்ஸ். ரெண்டாவது, mothering isn't necessarily a solo occupation by design in humans. ஸோ அது ஒருத்தங்க தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. A child needs care irrespective of its mother, father, தாத்தா, பாட்டி எல்லாருமே. சைல்டுக்கு அவங்களுடைய வெல்பீயிங்க்கு they need care. அதுக்கப்புறம் அந்த கேர் வந்து இவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சைல்டோட எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஸோ இஃப் யூ ஆஸ் அ மதர் கேன் ஃபைண்ட் உங்களுடைய அம்மாவோ இல்லை உங்களோட அப்பாவோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ சம்படி ஹூ கேன் கிவ் த சைல்டு அந்த கேர் கொடுக்க முடியும் அப்படின்னா கில்ட் ஃப்ரீயாக மேனேஜ் யுவர் ஒர்க் அண்ட் லைஃப். மூணாவது, ஃப்ரம் த சைல்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நர்ச்சரிங் இஸ் நர்ச்சரிங் நோ மேட்டர் விச் லவ்விங் செக்யூரிட்டி இன்டியூசிங் கேர் கிவர் இட் கம்ஸ் ஃப்ரம். ஸோ தேட் இஸ் த மேட்டர். ஸோ இது வந்து ஐ திங்க் நான் வந்து எல்லா அம்மாவுக்கும் அது சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஸோ what do you mean நான் வந்து என் குழந்தையோட இருக்குமா என் பிரெயின் இதுக்கு தானே ப்ரிப்பேர்டாக இருக்குது அந்த மாதிரி நிறைய தோணிட்டு இருந்தது. பட் இது வந்து எனக்கு ரொம்ப ரீஅஷூரிங்காக இருந்தது. அதில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ மதரிங் இஸ் ஆல் அபவுட் ப்ரெடிக்டபிலிட்டி. நீங்கள் வந்து ஒரு வேளை காலையில் ஆஃபீஸ் போகிறீங்க, சாயங்காலம் நீங்கள் வந்துடுவீங்கிறதே உங்கள் குழந்தைக்கு வந்து போதுமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆர் இந்த டயத்தில் எங்கள் அம்மாவை நான் பார்க்க முடியும், இந்த டயத்தில் என்னால் எங்கள் அம்மா கிட்ட பேச முடியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வளர வளர கிவிங் த குழந்தை தட் ப்ரெடிக்டபிலிட்டி. எனக்கு அம்மா வந்துடுவாங்க இத்தனை மணிக்கு, எனக்கு அப்பா வந்துடுவாங்க இத்தனை மணிக்கு, அண்ட் இன் த மீன் டைம் ஐ ஹாவ் சம்ஒன் ஹூ ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. அது இருந்தாலே த சைல்ட் க்ரோஸ் இன் அ வெரி பியூட்டிஃபுல் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வென் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான பேரண்டிங் செட்டப் வைக்காமல் போகும்போது இதுக்கு வந்து அவங்க அல்லோ பேரண்டிங்கிறாங்க. காலங்காலமாக ஹண்டர் கேதரர் சொசைட்டிஸாக நம்ம இருந்த போதும் கூட நிறைய பெண்கள் தங்களோட குழந்தைங்களை ஃபுல் டைம் பார்த்துக்காம அவங்க ஹண்டிங்க்கு போகும்போது இந்த குழந்தைங்களை அங்கேருந்து எல்டர்லி விமன் கிட்ட விட்டுட்டு போகிறதும் இல்லை பக்கத்தில் இருக்கிற மற்ற விமன் கிட்ட விட்டுட்டு போகிறதும் ஆர் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த மதர்ஸ் குழந்தைங்களோடு இருக்கும்போது கிராண்ட் மதர்ஸ் அவங்களும் இந்த பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த கிராண்ட் மதர்ஸ் அவங்க இவங்களுக்கும் சேர்த்து ஹண்டிங் போயிட்டு வந்ததும் அப்படிங்கிற மாதிரி parenting was not a very solo occupation, rather it was a communal occupation அப்படின்னு சொல்லலாம். Everybody in the community contributed to the growth of the baby. So அந்த வகையில் பார்க்கும்போது it is called allo parenting or allo parenting like they say. So whenever நீங்கள் ஒரு pregnancy plan பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கீங்க அப்படின்னா if you want to have a lot of people involved in it அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணி make sure the baby gets enough attention, enough care, enough support. அது நீங்கள் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, அது எப்படி நீங்கள் பேலன்ஸ் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிகாஸ் தட்ஸ் ஆல் வாட் இட் மேட்டர்ஸ். அண்ட் ரேட் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை பற்றி பேசியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது சாதாரண ஒரு ஃபீமேல் ரேட்டுக்கும் அம்மாவாக இருக்க ஃபீமேல் ரேட்டுடைய பிரெயினுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கான். அம்மாவான ஃபீமேல் ரேட்ஸ் வந்து தே ஆர் மச் போல்டர் அண்ட் அவங்களுடைய ஃபியர் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், அவங்க ரிஸ்க் இன்னும் அதிகமாக எடுப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்களால வந்து மேஸ் டெஸ்ட்டெல்லாம் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுதான். ஏன்னா அவங்களுடைய மெமரி பவர் பிகம்ஸ் பெட்டர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் அவங்களுடைய அது அவங்களால பெட்டராக நிறைய விஷயங்கள் ரிமெம்பர் பண்ணிக்க முடியுது. அண்ட் அவங்களுடைய ஸ்பேஷியல் மெமரி அது இன்னும் பெட்டராக இருக்குது. அண்ட் அவங்க பொதுவாக ஒரு ப்ரேவை கேட்ச் பண்ணுறதை விட 5 times அதிகமாக ஒரு ப்ரேவை கேட்ச் பண்ணுறாங்க. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு அம்மா வந்து இப்போ குழந்தைக்காக இவ்வளோ பண்ணிட்டாங்க,
ஒரு குழந்தைக்காக தன்னோட உயிரே பணைய வச்சாங்க, எவ்வளோ தூரம் போகிற அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கோம். பட் அந்த டெடிகேஷன் அதுக்கு வந்து நம்ம ஃபுல் என்ன சொல்கிறது, கிரெடிட் கொடுக்க வேண்டியது எவல்யூஷன் ஆஃப் பிரெயினுக்கு தான் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா லெட்ஸே ஒரு குழந்தை பிறக்காத ஒரு பொண்ணுக்கு இருக்கிற தைரியத்தை விட குழந்தை இருக்கிற அம்மாவோட பிரெயினில் இருக்கக்கூடிய ஃபியர் சென்டர்ஸ் லெஸ்ஸாக ஆக்டிவாக இருக்கும்போது ஷி கேன் டேக் மோர் ரிஸ்க்ஸ் அண்ட் அவங்களுக்கு பெட்டர் மெமரி இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களால டெசிஷன்ஸ் இன்னும் பெட்டர் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் பிரெயின் இட்ஸ் எவால்வ் இன் சச் அ வே தட் வென் யூ பிகம் அ மதர் யூ பிகம் அ சூப்பர் ஹியூமன் சடன்லி ஃபார் வைல். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நார்மலைஸ் ஆகுது. அது ஒரு பீரியட் இருக்குது, அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி நார்மலாக நம்ம பெண்ணாக இருக்கும்போதே நம்ம வந்து வாவ் வி ஆர் சூப்பர் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்படின்னா அம்மாவாக மாறும்போது வி பிகம் மோர் கரேஜியஸ், வி பிகம் மோர் ஃப்ளெக்சிபிள், மோர் அடாப்டிவ். வாவ், நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்றது. ஐ எம் ஷுர் எனக்குலாம் வந்து என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி, என்னுடைய திங்கிங் எல்லாமே வந்து வீக்லி பேசிஸ்லேயே மாறி இருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ஐ திங்க் இட் ரியலி ஹெல்ப்ஸ். எப்போ யூ ஆர் பீங் ப்ரொடக்டிவ், எப்போ யூ ஆர் பிகமிங் இன்செக்யூர்ட், எப்போ யூ வாண்ட் டு க்ரை யுவர் ஐஸ் அவுட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் வை வி டூ தட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து திஸ் புக் மைட் பி ஹெல்ப்ஃபுல். பட் இந்த விஷயங்கள்லாம் இந்த மதர்ஹுட் பிரெயின் தவிர மற்ற எல்லா பிரெயினையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.